திருச்சி சாலை காரணம்பேட்டை சந்திப்பு கிட்ட நிக்கிறோம் நம்ம. நீங்க பாருங்க இந்த குழி இந்த இடத்துல எவ்வளவு இறங்குது பாருங்க. நம்மளுக்கு சும்மா இறங்கினாலே பார்த்து தெரிஞ்சு இறங்கினாலே தடுமாறுது. இன்னும் மழை காலம் வேற, எப்ப மழை பெய்யுது எப்ப வெயில் அடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. மழை பெய்ஞ்சு சுத்தமா தெரியாது இந்த இடத்துல. இங்க வந்து வர்றவங்க யாராவது வேமா இங்க கடவுளுக்கு திரும்பதுக்கு இப்படி திரும்பிட்டாங்கன்னா அவங்களோட கதி அதாவது கட்டுப்பாடு இழந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல தொலைக்காட்சியில. கட்டுப்பாடு இழந்துரு எங்க போகுதுன்னு தெரியாது. இந்த பக்கம் யாராவது நடந்து போனாலும் அவங்களுக்கு அவங்களோட பேர ஆபத்தா போயிடும். துறை அதிகாரிகள் வந்து இந்த உட்கொண்டாட நடவடிக்கையை விரைவில் எடுக்கணும். எவ்வளவு சீக்கிரம் எடுக்கணும் அவ்வளவு சீக்கிரம் எடுங்க. பொதுமக்களும் இந்த மாதிரி போற இடத்துல வர்ற இடத்துல சாலைகள்லாம் திரும்புற இடத்துல கொஞ்சம் கவனத்தோட இருந்து லாரி என்ன படுது எவ்வளவு இறங்குது பார்த்தீங்கன்னா. இருசக்கர வாகனமோ 4 சக்கர கையிலே நிற்க மாட்டேங்குது. தூரத்துல இருந்து பார்த்து எவ்வளவு குழியா தெரியுது பாருங்க. ரெண்டு பேர் விழுகிறாங்களா? படாருன்னு சவுண்ட் வருது. ஆமா நிறைய பெரிய குழியா இருக்கு. மழை நேரத்துல சுத்தமா தெரியாது. விடுமுறை கீழே எழுந்துட்டாங்களா? மண்ணு போட்டு வச்சிருந்தாங்க மேடம். அதை எங்க மண்ணு கச்சரா மண்ணெல்லாம் போட்டுருந்தாங்கல்ல, அது மழைக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ நிரந்தர தீர்வு என்னவோ வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தான் செய்ய முடியும். ஏன்னா பொதுமக்கள் வந்து செய்ய முடியும். மண்ணு போட்டாலும் திருப்பி மழைக்கு போயிடும். அதனால நிரந்தர நடவடிக்கையை எல்லாருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறதுக்கு துறை அதிகாரிகள் உடனடியாக இருக்கணும்.